உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். உங்களுக்கு சொன்னவற்றை கடைபிடியுங்கள், அதில் நிலைத்திருங்கள் என்று புனித பவுலடியார் தெசலோனிக்கருக்கு கடிதம் எழுதுகின்றார். ஏன் எழுதுகின்றார் என்றால், பவுலும் சீலாவும் அதே நேரத்தில் சில்வானும் தீமோத்தேயு என எத்தனையோ பேர் அந்த தெசலோனிக்க மக்களுக்கு சென்று இறையரசை பற்றி அறிவித்தாலும், இவர்கள் அறிவித்து சென்ற பிறகு வேறு சிலர் வந்து அந்த மக்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக என்று இறையாட்சி இதோ வந்துவிட்டது, காலம் நெருங்கிவிட்டது, காலம் நிறைவேறிவிட்டது, முடிந்து விட்டது என்றெல்லாம் அந்த மக்களை சொல்லி பயமுறுத்துகிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று. எனவே அந்த மக்களுக்கு ஊக்கமூட்டும் விதமாக புனித பவுலடியார் சொல்லுகின்றார், அப்படி யாராவது உங்களிடத்தில் வந்து சொல்லுகின்ற பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பயப்படாதீர்கள், நிலை குலையாதீர்கள், நடுங்காதீர்கள். நாங்கள் உங்களுக்கு எவையெல்லாம் சொன்னோமோ அவற்றில் நீங்கள் நிலைத்திருங்கள், வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் நீங்கள் செய்கின்ற அனைத்தையுமே கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று புனித பவுலடியார் மக்களுக்கு குறிப்பிடுகின்றார். ஆக கடவுள் நமக்கு எவையற்றையெல்லாம் சொல்லுகின்றாரோ அவற்றையெல்லாம் நமது வாழ்விலே நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நாம் எங்கு சென்றாலும் கடவுள் நம்மோடு வருவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை யோசுவா நூலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். யோசுவா நூல் முதல் அதிகாரத்திலே மோயிசனுக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை யார் வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வியானது எழுகின்ற பொழுது கடவுள் யோசுவாவை தேர்ந்தெடுக்கின்றார். ஆனால் யோசுவா அந்த பொறுப்பை எப்படி ஏற்று செயல்படுத்த போகிறார் என்பதிலே மனக்குழப்பம் அடைகின்றார், அவர் பயப்படுகின்றார். அந்த நேரத்திலே அந்த முதல் அதிகாரம் 5வது வசனங்களிலிருந்து கடவுள் யோசுவாவிடத்திலே சொல்லுகின்றார், நான் உன்னை கை நெகிழவும் மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். நான் மோசேக்கு சொன்ன அனைத்தையும் உனக்கும் செய்வேன், வாக்களிப்பதாக கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். அதன் பிறகு முக்கியமான ஒன்றை சொல்லுகின்றார், நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் வாழ்நாள் முழுவதும் மோசேயின் வழியாக உனக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். அதை நீ உனது வாழ்க்கையிலே செயல்படுத்துவதிலே நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சொல்லுகின்றார், அந்த உனக்கு சொல்லப்பட்ட சட்டங்களிலிருந்து வலப்புறமோ இடப்புறமோ நீ அதிலிருந்து தவறி செல்லக்கூடாது. அப்படி நீ செல்லாமல் இருக்கின்ற பொழுது நான் எப்பொழுது முன்னோடு இருப்பேன், நான் என்னால் முன்னோடு இருப்பேன். நீ செல்லுகின்ற இடமெல்லாம் நான் உனக்கு வெற்றியை தருவேன், நீ நலன்களை பெறுவாய், நலன்களை காண்பாய் என்று கடவுள் யோசேவுக்கு சொல்லுகின்றார். அதே வார்த்தைகளை தான் என்று நமக்கும் சொல்லுகின்றார். கடவுள் நமக்கென சட்டங்களை கொடுத்திருக்கின்றார். கடவுள் நமக்கென கடைபிடிப்பதற்கான நியமங்களையும் முறைகளையும் கொடுத்திருக்கின்றார். நாம் அவற்றை கடைபிடிக்கின்ற பொழுது கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், துன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் சென்றாலும் கடவுள் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பார். அன்று யோசுவாவிற்கு சொன்ன அதே வார்த்தைகளை தான் என்று நமக்கும் சொல்லுகின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை நெகிழ்வதும் இல்லை. என் நியமங்களை நீ கடைபிடித்தால் நீ நலம் பெறுவாய், நீ வெற்றி பெறுவாய். ஆமீன்.